السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹி தஆலா இந்த ஹதீஸை 13வது ஹதீஸாக பதிவு செய்றாங்க. அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய தாய் வழி சொந்தம் ஒரு சஹாபி. அவங்க சொல்றாங்க, ஜாஅ ரஜுலுன் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்தார். ஃபகால, அவர் சொன்னார், துல்லனி அலா அமலின் அஅமலுஹு யுதுனீனி மினல் ஜன்னah, அல்லாஹ்வுடைய நபியே எனக்கு கற்றுக் கொடுங்கள், வழிகாட்டுங்கள், சொர்க்கத்தை நெருக்கமாக ஆக்கக்கூடிய அமலை பக்கம், ஒரு செயலின் பக்கம். இன்னும் நரகத்தை விட்டு தூரமாக்கக்கூடிய அமலின் பக்கம் வழிகாட்டுங்கள், எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று அவர் கேட்கிறார். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஅபுதுல்லாஹ லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வையே வணங்குங்கள், அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள். 1, 2. தொழுகையை தவறாமல் நிலைநாட்டுங்கள். ஜக்காத்தை தவறாமல் கொடுத்து வாருங்கள். உங்களுடைய ரத்த பந்த உறவினர்களை சேர்த்து கொண்டு வாழுங்கள். அதற்கு பிறகு அந்த மனிதர் திரும்பி போய்விட்டார். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இன் தமஸ்ஸக பிமா உமிர பிஹி தஹலல் ஜன்னah, இந்த மனிதர் வந்தாரே, இவருக்கு ஏவப்பட்டது, கட்டளையிடப்பட்டதை இவர் பற்றி பிடித்துக் கொண்டு விட்டால் இவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். 6 நல்ல செயல்கள், நற்செயல்கள், சொர்க்கத்திற்கு போவதற்கான 6 விஷயங்கள் இந்த ஹதீஸ்ல இருக்கு. 6வது என்ன, நீங்க தான் கண்டுபிடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். முதலாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்தார் அப்படின்ற ஹதீஸ்ல பாக்குறோம். அப்படின்னா சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் ரசூலுல்லாஹ்விடம் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக தேடி வரக்கூடியவங்களாக இருந்தாங்க. இதுதான் நம்முடைய பண்புகள்ல ஒவ்வொரு முஸ்லீமுக்கு இருக்க வேண்டிய நல்ல பண்பு. ஏன்னு கேட்டா, மார்க்கத்தை கற்றுக்கொள்ள தேடி போகிறவர் தான் மார்க்கத்தை பின்பற்றுவார். அவருக்குத்தான் உண்மையிலே ஆசை இருக்கும். நபித்தோழர்கள் ஏன் மிகச்சிறந்த மனிதர்களாக மாறினாங்க அப்படின்னா, அவங்க மார்க்கத்தை கற்றுள்ள தேடி போனாங்க. ரசூலுல்லாவை அறிந்த உடனேயே ரசூலுல்லாவை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே எப்போதுமே தங்களுடைய வாழ்க்கைக்கு அவங்களுக்கு எது தேவையோ அதற்காக ரசூலிடம் தேடி போனாங்க. இந்த உலகத்தை தேடி போகல. ஏன்னா ரசூல் ஒரு நபி, இந்த உலகத்தை நமக்கு கொடுக்கறதுக்காக வரல, சொர்க்கத்தை கொடுக்க வந்தாங்க, சொர்க்கத்துக்கு வழிகாட்ட வந்தாங்க, நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்ற வந்தாங்க. இதுதான் ரசூலுடைய பணி. இந்த உலகத்தை தேடி போறதுக்கு நம்ம உலகத்துல போவோம். உலகத்துல எது எங்க இருக்கு, அதை எப்படி சம்பாதித்துக் கொள்ளணும், இதெல்லாம் நம்ம தேடிக்குவோம். ஆனா இந்த உலகத்துல தேடுற விஷயங்களை எப்படி தேடணும், எதை தேடக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்க ரசூலுடைய வேலை. அப்ப ரசூல் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறவரிடம் தன்னுடைய மார்க்கத்திற்கு, தன்னுடைய மறுமைக்கு, தன்னுடைய சொர்க்கத்திற்கு எதை தேடிக்கொள்ளணுமோ அதற்காக அவர் வருகிறார். இதுதான் ஒரு நல்ல முஸ்லீமுடைய பண்பு. இது இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம், அவர் வந்தவர் எதை கேட்கிறாருன்னு பாருங்க. துல்லனி, எனக்கு வழிகாட்டுங்கள், எனக்கு கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவருக்கு நேர்வழியையும் கல்வியும் அவர் கேட்கிறவர் எதை முக்கியமா கேட்கிறாருன்னா, சொர்க்கத்தின் பக்கம் தன்னை நெருக்கமாக்கி வைக்கணும். சொர்க்கத்துக்கு போறதுக்கு நல்ல ஈஸியா இருக்கும். நரகத்தை விட்டு எவ்வளவு தூரம் ஆக்கணுமோ ஆக்கிடணும். அப்படி நான் தப்பிச்சு, நரகத்தை விட்டு தப்பிச்சு சொர்க்கத்துக்கு போறதுக்கு எனக்கு வழிகாட்டுங்கன்னு கேட்கிறாரு. அப்ப எவ்வளவு முக்கியமான கேள்வி இது. இந்த முக்கியமான கேள்விக்கு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நல்ல செயலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? அதுல முதலாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள். அல்லாஹ்வை வணங்குறதை விட சொர்க்கத்தை நெருக்கமாக்கக்கூடிய ஒன்று இல்லவே இல்லை. இந்த உலகத்தில் எந்த அமலை விட மிகச்சிறந்த அல் இபாதா, அல்லாஹ்வுடைய வணக்கம். அல்லாஹ்வுடைய வணக்கம் 2 வகையா இருக்கு. ஒன்று, அல்லாஹ் நமக்கு எதை கடமையாக்கி நாளைக்கு விசாரணை செய்வானோ அதை கட்டாயம் நிறைவேற்றணும். அதுதான் உதாரணத்துக்கு 5 வேளை தொழுகை,
நோன்பு, ஜக்காத் எதெல்லாம் கடமையாக்கப்பட்டிருச்சோ அந்த கடமை நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் குற்றம் பிடிக்கப்படுவோம். நாளைக்கு அல்லாஹ்வோட பதில் சொல்லணும். ஏன்னா அல்லாஹ்வை வணங்காத ஒரு மனிதனை இந்த உலகத்தில் ஒருத்தர் வாழ்ந்துவார். இன்னொரு விஷயம் இருக்குது வணக்கத்துல, ஒருத்தர் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நற்காரியங்களை செய்யறது எல்லாமே இபாதத்தாக மாறிடும். ஆகவே இபாதா வணக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லும் போது இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹி தஆலா சொல்றாங்க, வணக்கம் இபாதத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ஒருங்கிணைந்த வார்த்தை, ரொம்ப ஆழமான கருத்துள்ள வார்த்தை. எப்படி அல்லாஹ் விரும்பக்கூடிய, அவன் திருப்திப்படக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் செயலுமே இபாதத்து தான். அது வெளிப்படையா தெரிஞ்சாலும் சரி, யாருக்குமே தெரியாம இருந்தாலும் சரி, மறைவா இருந்தாலும் சரி. ஆனா ஒரு சொல்லா இருந்தாலும் செயலா இருந்தாலும் இபாதத்தாக ஆக்க முடியும். ஆனா அதுல அடிப்படை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு அது பிடிச்சிருக்கணும், அல்லாஹ் திருப்திப்படணும். ஆனா அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செய்தால் அது வணக்கமாகாது. அல்லாஹ் கோபப்படக்கூடிய, வெறுக்கக்கூடிய காரியத்தை செய்தால் அது வணக்கமாகாது. அப்போ இந்த உலகத்துல நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்தையும் கூட அல்லாஹ்வுக்கு பிடிச்சதுதான் நம்ம செய்யறோமான்னு கேட்டு கேட்டு நம்ம அதை சரியா தெரிஞ்சுக்கிட்டு செய்யறோம்னா அது தொழுகை மட்டும் இல்ல, எல்லாமே நம்ம வணக்கமாக்க முடியும். ஆனா தொழுகை கடமை, இதெல்லாம் கேள்விக்குரியது. மற்றது விரும்பத்தக்க விஷயங்கள், மற்ற எவ்வளவு காரியங்கள் அல்லாஹ் கடமையாக்கி இருக்க மாட்டான். ஆனா நம்ம ஒரு நல்லதை செய்வோம், ஒருத்தருக்கு உதவி செய்வோம், கட்டாயமா இருக்காது, ஆனா அதுக்கு உதவி செய்திருப்போம். ஒரு சதக்கா செய்திருப்போம். ஜக்காத் கட்டாய கடமை, ஆனா சதக்கா கட்டாயம் இல்லை. ஆனா சதக்கா செய்தார் ஒருத்தர், அல்லாஹ்வுக்காக செய்தார், அது இபாதத்தாக இருக்கும். அப்ப முதலாவது அல் இபாதா, சொர்க்கத்துக்கு போறதுக்கு மிகச்சிறந்த செயல். இரண்டாவது, எந்த செயலுமே செய்யாம ஒரு பெரிய பாவத்தை விடுறது ஒரு இபாதத். அது என்ன தெரியுமா? லா துஷ்ரிகி பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைக்காது. அப்ப இன்னைக்கு மனிதன் அல்லாஹ் வணங்குறதுக்கு அர்த்தமே அது எப்படி தெளிவுபடுத்தணும், எப்படி வெளிப்படணும் அப்படின்னு கேட்டா, அவர் அல்லாஹ்வுக்கு எதை இணை வைக்காமல் இருக்கிறது வெளிப்படணும். ஒருத்தர் நான் அல்லாஹ் வணங்குறேன், ஆனா அந்த பக்கம் அல்லாதவங்கள்ட்ட பிரார்த்தனை செய்வேன், துவா கேட்பேன், அவங்களுக்கு அடுத்து குர்பானி கொடுப்பேன், நேர்ச்சி செய்வேன், பலியிடுவேன், இந்த மாதிரி எவ்வளவோ காரியங்களை செய்துவிட்டு நல்லடியார்கள், அவுலியாக்கள், தர்காக்கள் அடங்கி இருக்கிறவர்கள் அல்லது வேறு ஏதாவது ஒரு மலக்கையோ ஒரு ஜின்னையோ எதையோ வணங்கிக்கிட்டு அவர் வந்து அல்லாஹ்வுக்கு ஷிர்க் பண்ணிக்கிட்டு அல்லாஹ் வணங்குறேன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் இல்லை. அது ரெண்டு சேர்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ ஒரு மனிதன் அல்லாஹ்வை வணங்குற அந்த செயல் ஒரு சொர்க்கத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நற்செயல். முதல் இடத்துல அதான் இருக்கும். ஆனா அதை பிரிக்க முடியாது. அதை விட்டு எதை ஷிர்க் செய்யாம இருக்கிறது. ஒருத்தர் ஷிர்க் செய்தான்னா அல்லாஹ் வணங்கினாலும் ஆக மாட்டான். அப்ப அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாங்க. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்றாங்க. அப்ப ரெண்டாவது, ஒருவன் எந்த காரணத்தை கொண்டு அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கக்கூடாது, தன்னுடைய உள்ளத்தால வைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டா, ஒரு மனிதன் ஒரு நல்ல அமல், ஒரு இபாதத்தையே செய்யறான், ஆனா மத்தவங்கள்ட்ட பாராட்டு, புகழ்ச்சி, முகஸ்துதி, ஆஹா மாஷா அல்லாஹ் நோன்பு வச்சிருக்காரு, பாருங்க என்ன ஒரு இபாதத், எவ்வளவு நேரம் ருக்கு செய்யறாரு, எவ்வளவு நேரம் சஜிதா செய்யறாரு, தஹஜ்ஜுத் தொழுகிறாருங்க, அந்த மாதிரி இருக்கணும். இவர் நினைக்கிறா, இப்படி எல்லாம் என்னை பேசினா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நான் அப்படிப்பட்ட இபாத்சாலி ஆகிட்டேன், ஆபிதாக ஆக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சாருன்னா என்ன ஆகும்? அவருடைய உள்ளத்துல சின்ன ஷிர்க் வந்துருச்சு, ரியா, அதுக்கு பேரு முகஸ்துதி. இந்த முகஸ்துதி நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து, நரகத்தை விட்டு தூரமாக்காது. பார்க்கறதுக்கு இபாதத்து, ஆனா நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது இதுதான். ஏன்? இது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. அல்லாஹ் வணங்குறத வெளிப்படையில தெரியும், ஆனா உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குது? முகஸ்துதியே எதிர்பார்க்குது. ஷைத்தான் என்ன செய்யறான்? முகஸ்துதி ரியாவை போட்டு உன் இபாதத்தை நான் நாசமாக்குறப்பாரு. அப்போ ஷிர்க்கை விடுவது, இந்த பெரும் பாவங்களை விடுவது இபாதத்துல ஒரு மிக முக்கியமான இபாதத்து. ஏன்னு கேட்டா, அல்லாஹ் வணங்குறதுக்கு அர்த்தமே அதுதான். அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம். லா இலாஹ அப்படின்னு சொல்லும் போது எல்லா ஷிர்க்கை மறுக்கிறோம். வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கிறோம். எதுவுமே இல்லை, இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ்வை தவிரன்னு சொல்லும் போது அல்லாஹ் மட்டும்தான் இபாதத்துக்குரியவன் சொல்றோம். ரெண்டாயிரத்தா மூணாவது நல்ல அமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துகீமுஸ் ஸலா, நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும்ங்கிறாங்க. சொர்க்கத்துக்கு போறதுக்கு ரொம்ப எளிமையான 5 வேளை தொழுகை தவறாமல் ஒரு தொழுதுட்டார்னா சொர்க்கத்துக்கு போக முடியும். மிகச்சிறந்த நற்செயல். ஏன்னா அதுதான் நாளைக்கு மறுபடியும் முதல் கேள்வி அதுக்குதான் இருக்கு. ஒருத்தர் செய்த இந்த உலகத்துடைய அமல்களிலேயே நாளைக்கு விசாரணை முதல் கேள்வி எதை பத்தி? தொழுகையை பற்றி. ஒரு தொழுகை இல்லை, சொர்க்கம் வேறு நாளைக்கு எப்படி அல்லாஹ்ட்ட நிற்க முடியும்? அப்ப தொழுகைங்கிறது இந்த ஹதீஸின் படி மூன்றாவது மிகச்சிறந்த நற்செயல். நான்காவது, அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுத்திருக்கிறார், அந்த செல்வத்துக்கு ஜக்காத் கடமையாகிவிட்டால் அந்த ஜக்காத்தை தவறாமல் கொடுத்திருக்கும். இது 4. ஐந்தாவது ரொம்ப முக்கியமானது, இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கு.
அல்லாஹ் வணங்குறது, இணை வைக்காமல் இருக்கிறது, தொழுவது. நான்காவது நம்ம பார்த்தா ஜக்காத்துக்கு. இது மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளோட தர்மத்தோடு சம்பந்தப்பட்டது. ஐந்தாவது உறவினர்களை சேர்த்து வாழ்வது, ரத்த பந்தத்தை துண்டிக்காம இருக்கிறது. நம்முடைய சொந்தம் அப்படின்னா அவரோட சேர்ந்த வாழும். ஏதோ உலக ரீதியா நமக்கு சில கசப்புகள் இருக்கலாம், ஏதோ சில வாக்குவாதம் வந்திருக்கலாம், மனக்கசப்புகள் வந்திருக்கலாம். நமக்கு அநியாயமே நம்முடைய சொந்தக்காரன் பண்ணியிருப்பான், நம்முடைய அண்ணனே பண்ணுவான், நம்ம தம்பியே பண்ணியிருப்பான், அக்கா தங்கச்சிக்கிட்டே இருக்கும். ஆனாலும் இந்த சொந்தம் துண்டித்திடக்கூடாது. இனிமேல் என் முகத்துல முழிக்காத, உன்கிட்ட பேச மாட்டேன், உன்னோட எந்த உட்டுறவு இல்லை, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை, இனி எனக்கு நீ சொந்தம் இல்லை, நீ என் முகத்துக்கு கூட வரக்கூடாது, என் ஜனாசாவுக்கு கூட நீ வரக்கூடாது, இப்படிதான் பேசக்கூடாது. ஏன்னா அப்படி ஒரு பேசினார் என்றா அவர் சொர்க்கத்துக்கு போறதுக்கு அவரே முதல்ல தடையை இந்த உலகத்துல போடுறாரு. என்னன்னா இவர் எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான காரியத்தை பண்றாருன்னா, இந்த உலகத்துல உள்ள பிரச்சனைக்காக அந்த மறுமையில ஒரு பிரச்சனை பெருசா உருவாக்கிக்கிறார். அது என்ன? சொர்க்கம் போக முடியாது. ஏன்னா ரஹீம், ரத்த பந்தம் என்பது அல்லாஹ்வோட பாதுகாப்பு கேட்டது. அல்லாஹ் தஆலா படைப்புகளை எல்லா படைப்புகளையும் படைச்ச உடனேயே ரஹீம்னா ரத்த பந்தம். அந்த ரத்த பந்தம் எழுந்து நின்றது அல்லாஹ்விடம். அல்லாஹ்வே என்னை துண்டிப்பவனை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொல்லிச்சு. அப்ப அல்லாஹ் சொன்னா, உன்னை எவன் சேர்த்து கொண்டானோ அவனை நான் சேர்த்துக் கொள்வேன், உன்னை எவன் துண்டித்து விட்டானோ அவனை நான் துண்டித்து விடுவேன். அதாவது அல்லாஹ்வுடைய உறவு அவனுக்கு இருக்கு, அவனுக்கு சொர்க்கம் கிடைக்காதுன்னு அர்த்தம். அப்படியே நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த மனிதருக்கு வந்து கேட்டவருக்கு தொழுகையை பற்றி சொன்னது போதாதா, ஜக்காத்தை பற்றி சொன்னது போதாதா, ஆனா ரொம்ப மிக முக்கியமா ரத்த பந்தத்தை, சொந்த பந்தங்களை அரவணைச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களை மன்னிச்சு பெருந்தன்மையா அவங்கள்ட்ட இருக்கிற கோபதாபங்களை எல்லாம் பொருட்படுத்தாம வாழ்றது உண்மையில கஷ்டம்தான். சொர்க்கம் ரொம்ப போறது ரொம்ப முக்கியம் இல்ல. அந்த மிகப்பெரிய சொர்க்கத்தை அடையணும்னா இந்த உலகத்துல வரக்கூடிய இந்த கஷ்டங்கள் இருக்குல்ல, சொந்தக்காரன் நம்ம கேவலப்படுத்திட்டா, இப்படி பேசிட்டா, அப்படி பேசிட்டாலும் புறம்புறமா இல்லையா, இந்த புலம்புல அல்லாஹ்வுக்கு பொறுத்துக்கணும். சொர்க்கம் வேணுங்கிற பேராசை இருந்தா, ஏன் சொந்தக்காரன் என்னமோ நீங்களுக்குள்ள அது நடந்துச்சு, ஏன் உன்னை நான் மன்னிச்சுட்டேன், எனக்கு இந்த அநியாயம் செய்யற, அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த அநியாயம் எல்லாம் செய்யாம இருந்துக்க, ஆனா நீ என்னுடைய சொந்தம், நான் ஒரு காலம் உன்னை நான் துண்டிக்க மாட்டேன், உன் பந்தத்தை துண்டிக்க மாட்டேன், அப்படி வாழணும். இது 5. 6வது என்ன? இதை கேட்டுவிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பத்தி சொல்றாங்க, சஹாபாக்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்றாங்க. அதுதான் விஷயம். 6வது கவனிங்க, இந்த மஸ்ஸக பிமா உமிர பிஹி தஹல் ஜன்னah. இவருக்கு என்ன கட்டளை இடப்பட்டதோ, ரசூல் இப்ப போட்டாங்களே கட்டளைகள், இந்த கட்டளைகளை எல்லாம் இந்த மஸ்ஸக அவர் பற்றி பிடித்துக் கொண்டால், உறுதியாக அவர் பற்றி பிடித்துக் கொண்டால், தஹலல் ஜன்னah அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன? 6வது, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எதுவா இருந்தாலும், நபியுடைய கட்டளைகள் எதுவா இருந்தாலும் அது உறுதியை பற்றி பிடிக்கணும். இது மேலே உள்ள கட்டளைகளை மட்டும் குறிக்காது. நபி கட்டளை இட்டாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்குன்னா எந்த அமலா இருந்தாலும் அதை பற்றி பிடிக்கப்பா. இந்த உறுதிப்பாடு இருக்குல்ல, கட்டளைகளுக்கு கீழ்ப்படுவது, இது நமக்கு சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடும். ஒரு மனிதனுக்கு கஷ்டமா இருக்கும் சில விஷயங்கள், ஒரு வியாபார விஷயம் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கலாம், ஆனா அதுதான் லாபகரமா இருக்கு, அந்த தொழில் தான் பண்ணிட்டு இருந்திருக்கோம் தெரியும். ஆஹா, என்ன செய்ய, கட்டளை கீழ்ப்படியும். கஷ்டமா தான் இருக்கும். சொர்க்கம் வேணும்ல, இந்த வியாபாரம் ஒரு பெரிய விஷயமா, இதுல வரக்கூடிய லாபம் பெரிய விஷயமா? ஒண்ணு இல்லை, தூக்கி போட்டுருங்க, அதை விட்டுடுங்க, அல்லாஹ்வுக்கு விட்டுடுங்க. ஹராமும் தெரிஞ்சிருச்சா, அல்லாஹ்வுக்கு விட்டுடுங்க, சொர்க்கம் கிடைக்கும். ஏன்னா கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது, உறுதியா அதை பற்றி பிடித்துக் கொள்றது இருக்குல்ல, அது அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை உண்மைப்படுத்தும், அல்லாஹ்வுடைய சோதனையில நமக்கு வெற்றியை உறுதிப்படுத்தும். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல படைச்சது அவனுக்கு கீழ்ப்படிறதுக்காகத்தான். நாம் அவனுடைய அடிமைகள். அடிமை என்ற கட்டுப்பட்டுதான் ஆகணும். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த மனிதருக்கு 5 விஷயங்களை சொல்லிட்டு, இந்த 5க்கு அடிப்படையா அது நடக்கணுங்கிறது ஒண்ணு சொல்றாங்க. அதுதான் முக்கியமானது. அது என்ன? 6வது பற்றி பிடிக்கிறது. அப்படி லேசியா, அலட்சியமா, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி தள்ளி போடுறது. தொழுகிறா, பார்த்துக்கலாங்க, நானும் தொழுகணும் தான் இருக்கிறேன், ரமதான் வரட்டும் இருந்தேன், ரமதான் வந்துருச்சு, நான் எப்படியாவது நான் கடைசி 10ல கரெக்டா தொழுதுக்கிறேன். இல்ல, தாமதப்படுத்த கூடாது, உடனே பற்றி பிடிக்கணும், உடனே பக்கமே பற்றி பிடிச்சிடணும். அதுல யாருடைய ஏச்சுக்கள், பேச்சுக்கள் என்னது கேவலமா பேசுறாங்க. ஒருத்தர் ஆடை அணிஞ்சிட்டு இருக்காரு, அவருடைய ஆடை இதுவரை கீழாடை, ஒரு ஆண் கரண்டை காலுக்கு கீழே, கரண்டை மூலிக்கு கீழே அணியக்கூடாது. ஆனா கரண்டை மூலிக்கு கீழே மேல அணிஞ்சா மக்கள் கேவலம், இது என்ன முக்கா பேண்ட் போட்டிருக்கப்பா அப்படின்னு பேசுவாங்கன்னு நினைக்கிறாரு. அது கேவலமா அவர் நினைக்கிறாரு. இல்ல,
ரசூலுல்லாஹி சுன்னாவை ரசூலா தடுத்திருக்கிறாங்க, கட்டுப்பட்டுறணும். கட்டுப்படுவது இருக்குல்ல, கீழ்ப்படிவது, ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து பற்றி பிடிப்பது, இது நமக்கு சொர்க்கத்தை உறுதி செய்யக்கூடிய நற்செயல்கள்ல மிக முக்கியமான நற்செயல்ங்கிறது. இந்த நிபந்தனையையும் இங்க பார்க்கணும். இதுதான் ஆரம்பம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினா நாளைக்கு நாம அடுத்து இதுல இருந்து 7வதுல இருந்து இன்னும் பல ஹதீஸ்கள்ல இருந்து சொர்க்கம் செல்லக்கூடிய 100 நற்செயல்களுடைய வரிசையை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கற்றுக்கொண்டோம் அதை அமல் செய்யக்கூடியவர்கள் நம்ம அனைவரையும் ஆக்குவானாக. இரவு இன்ஷா அல்லாஹ் தராவி தொழுகைக்கு பிறகு நரகத்தில் சேர்க்கும் 100 பெரும்பாவங்களுடைய வரிசையை இன்றிலிருந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.